என் பேர் சேஷம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடித்து கிட்டத்தட்ட 50 பேர் இறந்து போயிருக்காங்க. 100 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி அங்கே என்ன நடந்தது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ள சாராயம் காய்ச்சிட்டு வந்திருக்காங்க. அவர் கண்ணுக்குட்டி அப்படின்றவரும் அவங்க மனைவி, அவங்களோட பையன், அவங்களோட தம்பி அப்படின்னு அவங்க ஒரு ஃபேமிலியே வந்து இந்த கள்ளச்சாரம் காய்ச்சி விற்றுட்ருக்காங்க. ஸோ அந்த கள்ளச்சாராயம் எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் உடம்புக்கு கெடுதல் வரக்கூடிய பல இன்க்ரீடியன்ஸ் போட்டு தான் இந்த கள்ளச்சாராயத்தை தயாரிச்சிருக்காங்க. அங்கே அந்த கள்ளக்குறிச்சி சேர்ந்த அந்த ஊர் மக்கள் 2 பேர் அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து இறந்து போகிறாங்க. அந்த விஷயம் பெருசாக வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, இதுக்கு மேலே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கள் கை விரிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் இறந்து போயிடறாங்க. இறந்து போயிட்டு பிறகு கள்ளச்சாராயம் குடிச்சு 2 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பரவுன்னு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கலெக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க 2 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போகல, அவங்க 2 பேர் ஃபிக்ஸ் வந்து தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. கலெக்டர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவொடனே அந்த ஊர் மக்கள் உண்மையாக அதுதான் உண்மைன்னு நம்புகிறாங்க. ஸோ அவங்க கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போகல, அவங்களுக்கு வந்து உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கு, ஃபிக்ஸ் வந்திருக்கு, அதனால தான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் நம்புகிறாங்க. ஸோ அவங்கள அந்த 2 பேர் இறந்து போனவங்களோட பிணங்கள் வந்து அந்த ஊரில் வைக்கிறாங்க, இறுதி சடங்கு பண்ணுறதுக்காக இருக்காங்க. ஸோ அந்த இறுதி சடங்கில் கலந்ததுக்காக அந்த ஊர் மக்கள் அவங்க உறவினர்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போது அந்த இடத்துல மறுபடியும் கள்ளச்சாராயம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணப்படுது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த கள்ளச்சாரத்தை வாங்கி குடிக்கிறாங்க. அங்கே குடித்த பிறகு தான் அதுக்கப்புறமா தான் ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கள்ளச்சாரத்தை வாங்கி குடித்தவங்க எல்லாருக்குமே ஒரு பாதிப்பு வருது. கொஞ்சம் கண்ணு தெரியாமல் போகுது, மயக்கம் வருது, உடம்பு சீரியஸ் ஆகிறாங்க, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க. இப்படி ஒருத்தர் 2 பேர் 4 பேர் 10 பேர் போய் கிட்டத்தட்ட 150க்கு மேலே, இப்போ கிட்டத்தட்ட 200 பேர் அட்மிட் ஆகிருக்காங்க. அவ்வளோ பேர் உடனே போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்க என்ன நடக்குதுன்னு அங்கே யாருக்கும் புரியல. அதில் சில பேர் உடனே இறந்து போயிடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதாவது ஒரு துக்கும் இறந்து போயிட்டாங்க, அந்த இடத்துல அனுசரிக்க போனவங்களுக்கும் அதே நிலமை வந்து அவங்க வீட்லேயும் ஒரு துக்க செய்தி வருது அப்படின் போது அந்த இடத்துல அவங்க உறவினர்கள், அவங்க மனைவி, அவங்க குழந்தைகள், அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், அவங்க மனநலம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. ஸோ இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணவங்க ஒருத்தராக இறந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே இறந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயம் பெருசாக வெடிக்குது. தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் வச்சாலும் வேர்ல்டு வைட், நேஷ்னல் வைட் இந்த விஷயம் பெரிய இஷ்யூ ஆகும். ஸோ இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஎம் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது இந்த கள்ளச்சாராயம் இதில் என்ன மெயினான ஒரு கெமிக்கல் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெத்தனால் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குது. இந்த மெத்தனால் அதோட அளவுகள் அதிகமாகிடுச்சுன்னா அது இந்த மாதிரி கண் பார்வை போயிடும், உடம்புல பல பிரச்சனைகள் உருவாக்கும், உயிரே போயிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ இந்த மெத்தனால் அங்கே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்குட்டி அப்படின்ற அந்த ஃபேமிலிக்கு இந்த மெத்தனால் எப்படி வரப்பட்டது, எப்படி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, எப்படி அவங்களுக்கு சப்ளை ஆச்சு, ஸோ இந்த விஷயத்தை டீட்டெயிலாக கண்டுபிடிச்சி சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு ஜட்ஜோட தலைமையில் ஒரு தனியாக குழு அமைச்சு இந்த இஷ்யூவை 3 மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பல அரசியல் தலைவர்கள், பல கட்சி தலைவர்கள் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு ஊரில் ஒரு கள்ளச்சாராயம் காசாப்பட்டிருக்கு, அதை வந்து விற்றுருக்காங்க, இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இது தெரியாமல் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு எல்லோரும் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஸோ அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதை பற்றி பல முறை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணிட்ட பிறகு என்ன நடக்குதுன்னா, அந்த கள்ளச்சாராயம் விற்கிறவங்க நாங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு எங்களை எப்படி தெரிஞ்சது தெரில, எங்களை வந்து எங்களை வெளியே போக சொல்ல மிரட்டுறாங்க, எங்களுக்கு வந்து பல இதில் தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கு கம்ப்ளைண்ட் பண்ண சில மக்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ இறந்தவங்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு இறந்தவங்க குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்களுக்கும் 50,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கள்ளச்சாராயம் அப்படின்றது பல வருஷத்துக்கு முன்னாடி சாராய கடை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அது வந்து அப்படியே விற்றுட்டு அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இது தரமான ஒரு
கிடையாது. சாராயம் அப்படின்னு தரமானது கிடையாது. அது வந்து பல கெமிக்கல் போட்டு தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மொத்தமாக பேன் பண்ணிவிட்டு டாஸ்மார்க் அப்போ இப்போது இருக்க அப்படின்ற டாஸ்மார்க் அந்த விஷயத்த கொண்டு வராங்க. ஏன்னா மக்கள் இதை வாங்கி குடிக்கும்போது இதால் பல பிரச்சனைகள் அப்போ வந்தது. ஸோ அதில் வந்து சினிமாவில் டிவிலாம் பார்த்துருவாங்கள சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேட்ரி, இந்த பல்லி வால், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு தயாரிச்சது அதை தயாரிச்சதாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரியும் தயாரிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பண்ணும்போது பல உடம்புல பல பிரச்சனை வந்து கவர்மெண்ட் அதை தடை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டாஸ்மார்க் அப்படின்ற விஷயத்த கொண்டு வரேன். ஸோ இப்போது இந்த கலாச்சாரம் ஏன் மக்கள் வாங்கி குடித்தாங்க, ஏன் வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரேட்டு விலை 5 ரூபாலேருந்து இருக்குது. ஒரு ஒரு பேக்கெட்டோட விலை வந்து 5 ரூபா 10 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து இருக்கும்போது மக்கள் இவ்வளோ ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது அதை வாங்கி குடிக்கிறாங்க. அது தரமான பொருளாக இல்லையான்னு கூட தெரியாமல் அதை வாங்கி குடிக்கிறாங்க. ஸோ அதை தயாரிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய்க்கு அந்த பொருள் கிடைக்கிறா அப்போ அது வந்து அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அவ்வளோ மோசமான குவாலிட்டி. இன்றைக்கி அதோட விலைக்கு தான் இன்றைக்கி இவ்வளோ பேருக்கு இறப்பும் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் காரணம். மக்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒன்றே ஒன்று பண்ணணும். என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் தவறு நடக்குது அப்படின்றப்போ அதை அங்கே இருக்க அரசு அதிகாரிகிட்டையோ இல்லை வேறு ஒரு உயர் அதிகாரி யார்கிட்டையோ அந்த விஷயத்தை போய் தெரியப்படுத்தணும். ஏன்னா சின்னதாக இருக்கும்போது அந்த விஷயம் பெருசாக தெரியாது. இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயமாக இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 50 பேர் மேலே இறந்து போயிருக்காங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி இது பெரிய விஷயமா இருக்குது. இப்போ 50 பேரோட உயிர் போயிடுச்சு, திரும்ப வர ஏதாவது இப்போ பாதிக்கப்பட்டவங்க கண் பார்வை இருந்தவங்க சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பார்வையோ இல்லை வேறு ஏதோ பிரச்சனை இருந்தால் அதை நம்மளை திருப்பி எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் மக்கள் முடிஞ்ச அளவுக்கும் நீங்கள் ஒரு முறை சொல்லுங்கள், 2 முறை சொல்லுங்கள், அந்த விஷயம் நடக்கலை, இதுக்கான ஸ்டெப்ஸ் யாரும் எடுக்கலைன்னா நீங்கள் அடுத்து அது கூட உயர் அதிகாரி யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட போய் சொல்லலாம். இன்றைக்கி சோஷியல் மீடியா ரொம்ப ஒரு யார் வேணால் என்ன பண்ணலாம். இப்போ உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருக்குன்னா சின்னதாக நீங்கள் வீட்டுக்கு கொடுத்து அதை அப்லோட் பண்ணிங்கன்னா அது பயங்கர ஒரு வைரலாக போகும். அதுவே ஒரு எவிடன்ஸாக மாறும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது தப்பு நடக்கும்போது உங்கள் கையில் இருக்க உங்களோட செல்ஃபோன் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, செல்ஃபோனே உங்களுக்கு ஒரு மீடியா தான். அது மூலிமா நீங்கள் உலகத்தில் யாருக்குமே எனக்கு செய்யணும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, இந்த மாதிரி விஷயம் நடக்குதும்போது நீங்கள் அதை வந்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவோ இல்லை ட்விட்டர்லையோ இல்லை வேறு ஏதோ சோஷியல் மீடியா நீங்கள் அரசாங்க உயர் அதிகாரிகளை டேக் பண்ணி பண்ணிங்கன்னா அது உடனே ஸ்டெப் எடுக்கப்படும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகலாம், இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் தடுக்கப்படும். நன்றி.